நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். 1 ஏக்கர் நிலத்தை 1 ரூபாய்க்கு தருவாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அல்லது ஒரு வீட்டை ரெண்டுக்கு 1 ரூபாய்க்கு தராங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா கிட்டத்தட்ட 1050 ஏக்கர் நிலத்தை 1 ரூபாய்க்கு ஒப்பந்தத்துல கொடுத்திருக்கு மோடி அரசு. யாருக்கு கொடுத்திருக்கு, எதனால கொடுத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். பீகார் மாநிலத்துல ஏற்கனவே SIRனு சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்க இந்த நிலையில பீகார்ல கிட்டத்தட்ட 1050 ஏக்கர் நிலத்தை மிகப்பெரிய கார்ப்பரேட் முதலாளியான அதானிக்கு மோடி அரசு கொடுத்திருக்கு. எதனால கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பீகார்ல பவர் பிளான்ட், அதாவது மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. 1050 ஏக்கர் நிலத்தை அதானிக்கு கொடுத்திருக்காங்க. சரி, இந்த நிலமானது அங்க பயன்படாத நிலமா இருந்திருக்கா, அதனாலதான் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சிலருக்கு கேள்விகள் எழலாம். கண்டிப்பா அப்படி கிடையாது. இந்த 1050 ஏக்கர் நிலமானது அங்க வாழக்கூடிய மக்களை சுரண்டி அவர்களுடைய விவசாய நிலத்தை பிடுங்கிதான் மோடி அரசு அதானிக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாவே சொல்லியிருக்காங்க. பீகார் மாநிலம் பாகல்பூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதை நேரடியா மொலிட்டிக்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருந்து ராகவ் திரிவேடி அப்படிங்கிற ரிப்போர்ட்டர் நேரடியா பாகல்பூருக்கு போறாரு. அங்க போய் அந்த மக்கள் கிட்ட என்ன நடந்துச்சு, 1050 ஏக்கர் நிலம் உண்மையாகவே அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, அது உங்களுடைய நிலம் தானா அப்படின்னு அந்த மக்கள் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு விதமான பதில்கள் சொல்றாங்க. ஒருத்தர்கிட்ட கேட்கிறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா 1050 ஏக்கர் நிலம் அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுவும் 33 வருடங்களுக்கு 1 ஆண்டுக்கு 1 ரூபாய் அப்படின்ற விதத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது எப்படின்னா, 1 வருஷத்துக்கு 1050 ஏக்கர் நிலத்துக்கு நீங்க பயன்படுத்துறதுக்கு 1 ரூபாய் மட்டும் நீங்க மோடி அரசுக்கு கொடுத்தா போதும் அப்படின்ற விதத்துல தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 33 வருஷங்களுக்கு இந்த ஒப்பந்தம், இந்த கான்ட்ராக்ட் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 1050 ஏக்கர் நிலமானது அங்க இருக்கக்கூடிய மக்களோட வீட்டை பிடுங்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மக்கள் எல்லோரும் அந்த நிலங்கள்ல மாமரங்களை விதைச்சிருக்காங்க, லிச்சின்னு சொல்லப்படக்கூடிய மரங்களை விதைச்சிருக்காங்க. இந்த மரங்கள் எல்லோரும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் விவசாயம் செஞ்சு அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில பீகார்ல இப்படி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களை வாழ்வாதாரத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ராகவ் திரிவேடின்னு சொல்லப்படக்கூடிய ரிப்போர்ட்டர் மக்கள் கிட்ட கேட்கிறப்ப, PM மோடி பீகாருக்கு வந்தார் இல்லையா செப்டம்பர் 15, அப்ப நீங்க இதை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றப்ப, எங்களை அங்க போறதுக்கே அலோ பண்ணல, நாங்க இதை குறித்து RTIல செக் பண்ணோம், செக் பண்றப்ப எல்லாருக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லியிருக்கு. ஆனா அந்த காம்பன்சேஷனும் எங்களுக்கு போதுமான அளவு கொடுக்கப்படல, இவங்க எல்லாரும் எங்களுடைய நிலத்தை அபகரிக்கிறாங்க, ஆனா அபகரிச்சதுக்கான அந்த நிலத்துக்கான தொகையை கரெக்டாவும் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு பல மக்கள் புகார் தெரிவிக்கிறாங்க. இன்னொருத்தர்கிட்ட கேட்கிறப்ப, நாங்க அண்ணன் தம்பி மொத்தம் 6 பேர் இருக்கோம், ஆனா எங்க கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 ஏக்கர் நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க, ஆனா வெறும் 80,000 மட்டும் தான் காம்பன்சேஷன் தருவேன்னு சொல்றாங்க. இது எங்களுக்கு எப்படி போதுமானதா இருக்கும், ஏன் ஒரு ஆளுக்கே இது பத்தாது, நாங்க அண்ணன் தம்பி 6 பேர் இருக்கோம், 6 பேருக்கு எது இப்படி போதுமானதா இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு மக்கள் கிட்ட கேட்கிறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு காம்பன்சேஷனே வேணாம், நாங்க இந்த நிலத்தை வச்சுதான் காலங்காலமா விவசாயம் செஞ்சு அதுல வர வருமானத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்க கிட்ட இருக்கிற நிலத்தையும் புடுங்கிக்கிட்டு எங்களை இப்படி அம்போன்னு விட்டா நாங்க எங்க போய் எங்களோட வருமானத்தை ஈட்டுறது, எங்களுக்கு வீடும் கிடையாது, நாங்க தோட்டம் வச்சிருந்தோம், எங்களுக்கு தோட்டமும் இல்லாம போயிடுச்சு, ஆக எங்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் இல்லாம நாங்க இப்படி இருக்க வைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு புலம்புறதை இன்னொரு பக்கம் பார்க்க முடியுது. மேலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அரசு எங்களை முட்டாளாக்கிடுச்சு, எங்களுக்கு முன்னறிவிப்பா எந்த ஒரு தகவலும் இவங்க சொல்லவே இல்லை, திடீர்னு நீங்க இந்த இடத்தெல்லாம் கொடுக்கணும், இந்த இடத்தெல்லாம் நீங்க அரசுக்கு கொடுக்கணும், இதுக்கு பதிலா நாங்க உங்களுக்கு வேற ஒரு இடம் தரோம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா எங்களுக்கு வேற ஒரு இடமும் தரல, இன்னும் எங்களுக்கு அதுக்கான காம்பன்சேஷனும் தரல அப்படின்னு மக்கள் புலம்புறதை பார்க்க முடியுது. எங்களை கட்டாயப்படுத்தி தான் இந்த அரசு கையெழுத்து போட வச்சுது, அதுவும் பென்சில்ல எங்களை கையெழுத்து போட வச்சுட்டு அதை அவங்களே டூப்ளிகேட்டான கையெழுத்தை போட்டு மாத்திக்கிட்டாங்க. அதாவது அந்த மக்களை பென்சில்ல கையெழுத்து போட வச்சுட்டு அந்த அரசு அதிகாரிகள் அதை பென்ல மாத்தி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம பாகல்பூர்ல இப்படி நடந்துட்டு இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கமல்பூர்ல ஒட்டுமொத்த கிராமத்தையே இந்த அதானி என்கிற கார்ப்பரேட் முதலாளிக்கு தாரை வாத்து கொடுத்திருக்கு மோடி அரசு.
இது குறித்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவங்க என்ன சொல்றாங்க, இங்க பக்கத்துல இருக்கிற சிமெண்ட்டையும் கம்பியையும் திருடுறதுக்கு தான் நீங்க போயிருக்கீங்கன்னு சொல்லி உங்க மேல நாங்க பொய் கேஸ் போட்டுருவோம், இதை பத்தி வெளியெல்லாம் நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ்காரங்களே அங்க இருக்கக்கூடிய மக்களை மிரட்டுறதா அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆக இதுல எழக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 1050 ஏக்கர் நிலத்தை ஒரு வருஷத்துக்கு ஏன் ₹1 கொடுக்கணும், அதுவும் இவ்வளோ பெரிய கார்பரேட் முதலாளிக்கு ஏன் இதை பண்ணணும் அப்படின்ற கேள்வி முதல்ல வருது. அது மட்டும் இல்லாம மோடி அரசு ஏற்கனவே ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஏக் பேட் மா கே நாம், ஏக் பேட் மா கே நாம் அப்படின்னா ஒன் ட்ரீ இன் த நேம் ஆஃப் மதர், ஒரு மரத்தையாவது உங்க அம்மா பேர்ல நீங்க நடணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் ஏற்கனவே ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாரு. திட்டத்தை அறிவிச்சுட்டு நாங்க வாழக்கூடிய பகுதியில கிட்டத்தட்ட 10 லட்சம் மரங்களை இந்த திட்டத்திற்காக வெட்டி இருக்காங்க. அப்போ மரத்தை நடணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை அவரே சொல்றாரு, நாங்க வாழக்கூடிய பகுதியில 10 லட்சம் மரங்களை வெட்டுறாரு. அப்ப இந்த அரசு யாருக்காக செயல்படுது, எங்களுக்காக செயல்படவே இல்லை, அதானிக்காக மட்டும்தான் செயல்படுது இந்த அரசுன்னு சொல்லி அந்த மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அங்க பல பேர் புலம்பி தள்ளுறத பார்க்க முடியுது. அந்த மரங்கள் எல்லாமே மாங்கனிகளாகவும் லிச்சி மரங்களாகவும் இருக்குது. அதை வச்சுதான் அவங்க வியாபாரம் பண்றாங்க அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆக முதல் கேள்வி, ₹1 ஒரு ஆண்டுக்கு 1050 ஏக்கரை ஏன் இவங்க கொடுக்குறாங்க, அதுவும் 33 வருஷத்துக்கு இந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்றது முதல் அதிர்ச்சி. இரண்டாவது, அங்க இருக்கக்கூடிய 10 லட்சம் மரங்களை இதுவரைக்கும் வெட்டியிருக்காங்க. இன்னும் இருக்கிற மரங்களை வெட்டிட்டு அங்க இருக்கிற நிலத்தை அபகரிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த மக்கள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த மக்கள் எல்லோரும் அங்க இருந்து வெளியேற்றப்பட போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. நிலம் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுக்குது. நிலம் அற்றவர்கள் தான் இங்க தங்களுடைய உரிமைக்காக போராட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. நிலம் இல்லாத ஒரு சூழல்ல இருந்து தங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டு பல போராட்டங்களுக்கு பிறகுதான் நிலத்தை வந்து கைப்பற்றக்கூடிய ஒரு சூழலை தான் மக்கள் அடைஞ்சிருக்காங்க. அப்படி பல போராட்டங்களுக்கு பிறகு கிடைத்த இந்த நிலமானது மீண்டும் ஒரு கார்ப்பரேட் முதலாளிக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கு இந்த அரசு செயல்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. மூன்றாவது, நாங்கள் எங்களுடைய முழு ஒத்துழைப்போட இந்த நிலத்தை நாங்க கொடுக்கல, எங்களை கட்டாயப்படுத்தி பென்சில்ல கையெழுத்து போட்டு டூப்ளிகேட்டா அவங்களே அந்த கையெழுத்தை மாத்தி போட்டிருக்காங்க அப்படின்றது மூன்றாவது அதிர்ச்சியா இருக்கு. நான்காவது, இதற்கான மாற்று வேலையோ மாற்று இடத்தையோ இந்த அரசு இன்னைய வரைக்கும் ஏற்படுத்தி தரல. சரி, ஓகே, வேற வழி இல்ல அப்படின்னு நாங்க ஏத்துக்கிட்டாலும் போதுமான அளவுக்கு காம்பன்சேஷன் எங்களுக்கு இன்னும் தரப்படல அப்படின்றத சொல்றாங்க. இது குறித்து மூத்த அரசியல்வாதியான காங்கிரஸை சேர்ந்த பவன் கேரா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓட்சோரிய பத்தி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்திட்டாரு, அதனால ஓட்டை எங்களால திருட முடியாது. காங்கிரஸ் தலைவர் ஒரு பக்கம் அங்க இருக்காரு, காங்கிரஸ் கூட்டணியில இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. அப்படி இருக்கிற போது ஓட்டை திருடுறதுக்கான பாசிபிலிட்டி அங்க கிடையாது. அதனால வேற என்ன பண்ணலாம், இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டை கூறு போட்டு அதானிக்கு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் உடனே இந்த பீகார்ல பவர் பிளான்ட், அதாவது மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இந்த வேலைக்காக ஒட்டுமொத்த கிராமத்தையும் 1050 ஏக்கருக்கு ₹1 வீதத்துல இவங்க கொடுக்குறாங்க. இது எவ்வளவு பெரிய கொள்ளை நடக்குது இந்த இடத்துல, அதுவும் திறந்த ரொம்ப ஓப்பனாவே இந்த கொள்ளை வந்து நடக்குது அப்படின்றது வந்து அவர் சொல்லியிருக்காரு. மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சம்பவமானது அங்க இருக்கக்கூடிய மரங்கள், நிலம், அழுதுட்டு இருக்க மக்கள் இதை பத்தி மட்டும் கிடையாது. பீகார் மக்கள் நிலத்துல அவங்க பணத்துல மின்சாரம் தயாரிச்சு அந்த மக்களுக்கு ஒரு யூனிட் ₹6 கொடுக்குறாங்க. இது எவ்வளவு பெரிய மோசம் தெரியுமா? அதாவது என்னோட தோலையே அறுத்து அதுல செருப்பு தச்சு அதை எனக்கே தர்றது மாதிரி தான் இந்த கொள்ளை. அங்க இருக்கக்கூடிய மக்களோட நிலத்தை பிடுங்கிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களோட வளங்களையும் பிடுங்கிக்கிட்டு அவங்களுக்கே ஒரு யூனிட் ₹6 கொடுத்தா இது எவ்வளவு பெரிய மோசமான மனநிலை, எவ்வளவு பெரிய கொடூரம் இங்க நடக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு பவன் கேரா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக அதானிக்கு மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர்னு சொல்லி பல மாநிலங்கள்ல இந்த பவர் பிளான்ட்டுக்காக நிலங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க அதானி குழுமம் வந்து அதற்கான வேலைகளை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. அங்கேயும் இது போன்ற பல கொள்ளைகள் நடந்திருக்கு. மேலும் இந்த இடத்துலயும் இப்படி ஓப்பனாவே பல கொள்ளை விஷயங்கள் நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வு இருக்கக்கூடிய மக்களையும் போலீஸை வச்சும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை வச்சும் தொடர்ந்து மிரட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக தொடர்ந்து மோடி அரசானது இது போன்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக மட்டும்தான் உழைச்சிட்டு இருக்கு. அவங்களுடைய நண்பர்களான அதானிக்கும் அம்பானிக்கும் தான் அவர் தொடர்ந்து வந்து எல்லா விதமான ஃபேவரிசமும் பண்ணிட்டு இருக்காரு. மக்களை காக்கிறதுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்களும் காங்கிரஸ் தலைவர்களும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய
இருக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து பல விமர்சனங்களை சொல்லிட்டு வராங்க. மேலும் என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.